ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பிரவீன் பூர்வாதில் சாராங்ஷ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து செகண்ட் டாப்பிக்கில் 3 சாராங்ஷ் இருக்குது. அதில் தேர்ட் ஒன் நம்ம பார்க்குறோம். दक्षिण भारत हिंदी प्रचार सभा मद्रास की संस्थापना उसके उद्देश्यों और गठन पर विवेचन किया. ஸோ அதாவது இந்த கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபாவை இந்த சென்னையில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க இல்லையா, ஸோ அதை பற்றியும் உஸ்கே உத்தேசம் அதனுடைய நோக்கம் என்ன, அப்ஜெக்டிவ் என்ன, அவர் கட்டன் பர் ஸோ அதனுடைய ஸ்ட்ரக்சர் பற்றியான விவேச்சன் நான் உங்களுடைய என்ன கருத்து அப்படின்றத நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. हिंदी प्रचार के लिए सन 1918 में गांधी जी ने अपने सबसे छोटे पुत्र देवदास गांधी को मद्रास भेजा. ஸோ ஹிந்தி பிரச்சாரக்காக, அதாவது ஹிந்தியை பற்றியான பிரச்சாரம் பண்ணுறதுக்காக சின்ஸ் 1918 வந்து என்ன பண்ணியிருக்காரு காந்திஜினா, அப்பனே சப்சே சோட்டே தன்னை விட எல்லாரை விட, அதாவது தன்னுடைய எல்லாரோட சின்ன பையனை, அதாவது சன்னு தேவதாஸ் காந்தி என்ன பண்ணுறாரு, சென்னைக்கு அனுப்புகிறாரு. फलस्वरूप 1918 मई के प्रथम सप्ताह में मद्रास के गोखले हॉल में सर्वप्रथम हिंदी वर्ग शुरू हुआ. ஸோ அதற்கு பலனாக 1908 என்ன ஆச்சு, மைக்கே பிரதம் சஹார் மேல ஃபஸ்ட்டு வீக்கில் மദ്രാஸ்கே கோகலே ஹால், மெட்ராஸில் இருக்க அந்த கோகலே ஹாலில் சர்வப்பிரதம் ஹிந்தி வர்க்கு அந்த ஹிந்தி கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஹிந்தி सीखने वालों की संख्या लगातार बढ़ती गई. அது மட்டும் இல்லாமல் இது ஸ்டார்ட் பண்ண உடனேவே ஹிந்தி கற்றுக்க வராங்களே அவங்களோட எண்ணிக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. श्री हरिहर शर्मा काशी जाकर हिंदी साहित्य सम्मेलन में अध्ययन करके अगस्त 1919 में मद्रास वापस आए. அதாவது இதில் ஸ்ரீ ஹரிசர்மா என்றவர் என்னென்னா காசிக்கு போயிட்டு அந்த ஹிந்தி சாகித்ய ஹிந்தி இலக்கிய மாநாட்டில் கலந்துக்கிட்டு ஹிந்தியை பற்றியான எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஆகஸ்ட் 1919 மெட்ராஸ்க்கு திரும்பி வராரு. सन 1920 तक सभा का कार्यालय मद्रास के ஜார்ஜ் டவுன் மேம் தா. ஸோ அதாவது சின்ஸ் 1920 வரைக்குமே சபாவுடைய எல்லா வேலைகளும் எந்த இடத்துல நடந்தது அப்படின்னா மெட்ராஸில் இருக்கிற ஜார்ஜ் டவுனில் தான் நடந்துட்டு இருந்தது. ஃபிர் மயிலாப்பூருக்கு பதல் தியாத்தா, அதுக்கப்புறம் மயிலாப்பூருக்கு அதை சேஞ்ச் பண்ணிட்டாங்க அந்த வேலைகளை. குச் வருஷம் பாத் ஃபியூ இயர்ஸ், அதுக்கப்புறமா கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் திருவல்லிக்கேணிக்கோ ஸ்தானாந்தரித் கியாத்தா, அதுக்கப்புறம் எங்கே அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, கொஞ்சம் அதாவது சின்ன அளவில் ஆரம்பித்தது திருவல்லிக்கேணியில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபிர் 1936 தக், அதுக்கப்புறம் 1936 வரைக்குமே வஹி காயம் ரஹா. ஸோ அது வரைக்குமே அது அந்த இடத்துல தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. காயம் அப்படின்னா அந்த இடத்துல தான் எப்போதைக்கு நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் சன் 1922 में बम्बई के श्री सुहृदा बाई रामनारायण लाल रूइया ने 10,655 रुपये दान में दिए. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு 1922 இந்த மும்பையில் இருக்கிற ஸ்ரீ சுஹ்ருதாபாயி ராமநாராயண் லால்ன்றவர் என்ன பண்ணுறாரு 10,655 ருபீஸ் வந்து தானது அந்த இதுக்கு வந்து அந்த பிரச்சார சபாவுக்கு வந்து கொடுக்குறாரு, டொனேஷன் மாதிரி கொடுக்குறாரு. உஸ் ரக்கம் கி சகாயத்தா சே, ஸோ அந்த ரக்கம் அப்படின்னா மணி, அந்த காசினுடைய உதவியில் திருவல்லிக்கேணி மேம் ஹிந்தி ப்ரெஸ் கி ஸ்தாபனா ஹுயி. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த காசை வச்சு திருவல்லிக்கேணியில் ஹிந்தி பிரச்சாரம் பண்ணுறதுக்கான ப்ரெஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இசி வருஷ் ஈரோட் மேம், ஸோ அந்த வருஷத்தில் ஈரோட்டில் ஹிந்தி பிரச்சாரக்கு வித்யாலய் சலாயா கயா. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்கூலும் வந்து ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க. இஸ்கா உத்காடன் இப்போ மோத்திலால் நெஹ்ருஜினே கியா. ஸோ இதுக்கான மோட்டிவேஷன் யார் கொடுத்தா அப்படின்னா மோத்திலால் நேருஜி தான் இதுக்கான மோட்டிவேஷனை வந்து கொடுத்தாரு. தமிழ்நாடு மேம் பரியார் நாம் சே प्रख्यात श्री E.V. ராமஸ்வாமி ने इस विद्यालय के लिए अपना मकान दिया. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த ஸ்ரீ ராமசாமின்றவர் தான் என்ன பண்ணுறாரு, அந்த ஸ்கூலுக்காக தன்னுடைய பில்டிங்கே கொடுத்துருக்கிறாரு, மக்கான பில்டிங். नेक्स्ट सन 1924 में सभा ने मद्रास में हिंदी प्रचारक विद्यालय खोला. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இந்த 1924 சபா வந்து என்ன பண்ணாங்க, மெட்ராஸில் ஹிந்தி பிரச்சாரக்
ஸ்கூலை வந்து ஆரம்பித்தாங்க. சன் 1925 அதுக்கு அடுத்த வருஷமே பாபு புருஷோத்தம தாஸ் टंडन ने दक्षिण भारत के कई केंद्रों का निरीक्षण किया. ஸோ என்ன பண்ணார் இவர் வந்து அந்த பாபு புருஷோத்தம தாஸ் டண்டன் அப்படின்றவர் இந்த தக்ஷின் பாரத்தில் இருக்கிற நிறைய பிரான்ச்சஸ் இருக்குல்ல, கேந்திரம் அப்படின்னா மையங்கள், தக்ஷின் பாரத்துக்கு இந்த சவுத் இந்தியாவில் இருக்கிற நிறைய சென்டர்ஸ்க்கு வந்து நிரீக்ஷன் கியானா ட்ரைனிங் வந்து கொடுத்தாரு. शंकराचार्य ने 100 रुपये का दान दिया. ஸோ அப்போ அந்த டைமில் சங்கராச்சாரிய எவ்வளோ கொடுத்தாரு, 100 रुपीस வந்து डोनेशन கொடுத்துருக்கிறாரு. हिंदी सीखने वालों की पढ़ाई को क्रमबद्ध बनाने और उनके उत्साह को बढ़ाने के लिए हिंदी परीक्षाओं चलाने की योजना बनाई गई. சரி, இப்படிலாம் ஹிந்தி பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது ஹிந்தி சீக்னே வாலோம் கி படாயிக்கோ, ஹிந்தி படிக்கிறவங்களோட ஹிந்தி கற்றுக்க வந்து படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய அந்த அவங்களுடைய எண்ணிக்கையை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் உன்கே உற்சாகுக்கு படானைக்கிலேயே அதை படிக்கணும் அப்படின்றத மோட்டிவேஷன் பண்ணுறதுக்காக, அதாவது உன்கே உற்சாகனா அவங்கள மோட்டிவேஷன் பண்ணுறதுக்காகவும் ஹிந்தி பரீட்சாயங்க, அதாவது இப்போ ஹிந்தி பரீட்சையை எழுதுறீங்க இல்லையா, பரீட்சை டு பிரவீன்லாம், ஸோ அந்த எக்ஸாம்ஸை வந்து நடத்தணுன்றதுக்கான யோசனைகளை வந்து யோஜனா ஒரு பிளானை வந்து கொண்டு வந்தாங்க. प्रारंभिक स्तर की 3 परीक्षाएं चलने लगी. ஸோ அதாவது பிராரம்பிக் ஸ்தர், அதாவது ஃபஸ்ட்டு பிராத்மிக்லேருந்து 3 எக்ஸாம்ஸ் வந்து நடத்த ஆரம்பித்தாங்க. இன்மேம் சப்சே பஹலே பிராத்மிக் பரீட்சா, ஸோ இது எல்லாத்த விட சப்சே பஹலே இது எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டாக பிராத்மிக் எக்ஸாம் சொல்கிறோம் இல்லையா, பிராத்மிக் பரீட்சையா मार्च 1923 रविवार के दिन. ஸோ மார்ச் 1923 रविवारனா சண்டே இல்லையா, ஸோ சண்டே அன்னைக்கு தக்ஷின் பாரத்துக்கு குச் கேந்திரமும் சலி. ஸோ தக்ஷின் பாரத்தில் ஒரு மெயின்ஸ் ஒரு ஃபியூ சென்டர்ஸில் மட்டும் நடத்தி பார்த்தாங்க. सन 1927 में दक्षिण के हिंदी प्रचार कार्य को हिंदी साहित्य सम्मेलन से मुक्त कर स्वतंत्र संस्था बनाने का निर्णय हुआ. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க 1927 ஸோ சவுத்தில் ஹிந்தி பிரச்சார் காரியக்கோ, ஸோ ஹிந்தி பிரச்சாரம் பண்ணுறதுக்கான வேலைகளுக்காக ஹிந்தி சாகித்ய சம்மேளன் சே முக்துக்கர், ஸோ ஹிந்தி இலக்கிய மாநாட்டை வந்து ஸ்வதந்திர சங்ஸ்தா பனானைக்கு இல்லையா, அதை ப்ராப்பராக நடத்தணுன்றதுக்கான எல்லா விதமான ஃப்ரீடமும் வந்து எல்லா இன்ஸ்டிடியூஷனுக்கும் கொடுத்து அதுக்கான பிளானையும் வந்து பண்ணாங்க. नव संगठित संस्था का नाम दक्षिण भारत हिंदी प्रचार सभा रखा गया. ஸோ புதுவிதமாக கட்டப்பட்ட அந்த இன்ஸ்டிடியூஷன் அதுதான் முக்துக்கர். இந்த அது முடிஞ்ச பிறகு, அந்த சம்மேளன் முடிஞ்ச பிறகு ஒரு இன்ஸ்டிடியூஷன் கட்டுறதுக்கான முடிவு பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த கட்டின அந்த பில்டிங் அதுதான் நவ சங்கடிட், புதுசாக கட்டப்பட்ட அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கான பெயரை வந்து தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபான்னு வச்சுருக்காங்களாம். பூஜ்ய महात्मा जी सभा के आजीवन अध्यक्ष चुने गए. ஸோ இந்த மகாத்மா காந்திஜியை தான் லைஃப் ஃபுல்லாக எல்லா டைமுமே ஒரு தலைவராக வந்து அங்கே சொல்லியிருக்காங்க. इसी वर्ष सभा की प्रथम कार्यकारिणी समिति भी गठित की गई. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் சபாவுனுடைய ஃபஸ்ட்டு காரியக்காரணி அந்த ப்ரோக்ராம் வந்து என்ன பண்ணாங்க, சமிதி மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு மீட்டிங் என்னென்ன வேலைகள் செய்யணும் அப்படின்றதுக்கான மீட்டிங். सन 1928 में जब दक्षिण भारत हिंदी प्रचार सभा 1928 எப்போ ஹிந்தி பிரச்சார் சபா வந்து சபாக்கே நாம் சே சபாவுனுடைய பெயரில் காரிய शुरू हुआ, தன்னோட வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிச்சோ, தப் சபா கா பிரதான் காரியாலய், அப்போது அந்த சபாவினுடைய மெயின் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, மദ്രാஸ் மேம் ஹி ரக்கா கயா, மெட்ராஸில் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ ஸ்ரீ ஹரிஹர் சர்மா சபா கே பிரதான் மந்திரி, ஸ்ரீ ऋषिकेश शर्मा साहित्य मंत्री, श्री मोटूरी सत्यनारायण परीक्षा मंत्री और श्री अवधनंदन नगर मंत्री आदि पदों पर कार्य करने लगे. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அவங்கவுங்களுக்கு ஒரு போஸ்டிங் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ ஹரிஹர் சர்மா வந்து சபாவுனுடைய பிரதான் மந்திரியாகவும், ரிஷிகேஷ் சர்மாவை சாகித்ய மந்திரி அந்த இலக்கியத்துக்கான மினிஸ்டராகவும், மோட்டூரி சத்யநாராயணை வந்து அந்த எக்ஸாம்க்கான மினிஸ்டராகவும், அவத்நந்தன் வந்து நகர் மந்திரி, ஸோ அந்த ஏரியாக்கான மந்திரியாகவும் அந்தந்த போஸ்டிங்கில் வந்து வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. सन 1933 में महात्मा गांधी का अनुरोध मानकर गुजरात विद्यापीठ के कुलपति काका साहेब कालालकर ने दक्षिण भारत के हिंदी कार्य का निरीक्षण किया. ஸோ அது மட்டும் இல்லாமல் 1933 மகாத்மா காந்திஜியினுடைய ஆர்டரை ஏற்று, அவரோட கட்டளை ஏற்று
குஜராத் வித்யாபீடுக்கே குலபதி. அந்த குஜராத் அந்த வித்யாபீட்னு அந்த ஸ்கூல் இருக்கு இல்லையா, அதனுடைய குலபத்தினா பிரின்சிபல் யார்? காக்கா சாஹேப் காலேல்கர்ன்றவர். இந்த தக்ஷின் பாரத்துக்கே ஹிந்தி காரியக்கா, அந்த தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபனுடைய வேலைகளுக்கான பயிற்சிகளை வந்து கொடுக்க ஆரம்பித்தார் தன்னுடைய ஸ்கூலில். 3 महीने तक पूरे दक्षिण में यात्रा करने के बाद, அந்த 3 महीने 3 மாதம் வரைக்கும் பூரி தக்ஷின் में இந்த சவுத் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண பிறகு காக்காஜி ने गांधी जी के सामने, காந்திஜிக்கு முன்னாடி कुछ सुझाव रखे. ஸோ அவர் முன்னாடி ஒரு சில சஜஷன் சொன்னார். இவ்வளோ தூரம் சுற்றிட்டு 3 மாதம் நல்லா எல்லா இடத்துலையும் போய் பார்த்துட்டு அவர் வந்து காந்திஜிக்கிட்ட வந்து ஒரு சில ஆலோசனைகள், சுஜாவன் அப்படின்னா சஜஷன்ஸ் வந்து சொல்கிறாராம். உன்ஹோனே சபாக்கே லியே, அது மட்டும் இல்லாமல் ஒரு சபாக்காக 20,000 रुपये की தன் ராஷி பி சங்க்ரஹித் கி. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த சபாவுக்காக 20,000 rupees வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்குறாரு. दिनांक 9/2/1936 को डेट, दिनांकना डेट, எந்த டேட்லனா இந்த டேட்டில் மദ്രാஸ் நகர் கே மேயர், மெட்ராஸ் சிட்டியினுடைய மேயர் ஜனாப் அப்துல் ஹமீத் கானே. இது ஃபுல்லாகவே பேர், அதாவது மேயர் யார்? ஜனாப் அப்துல் ஹமீத் காக்கே कर कमलों से त्यागराय नगर में करीब 5 एकड़ की भूमि में प्रधान कार्यालय का शिलान्यास हुआ. ஸோ இந்த ஜனாவுன்றவர் டி நகரில் இருக்கிற தன்னுடைய கரீப்னா நியர்லி 5 ஏக்கர், அதாவது 5 ஏக்கர் அந்த லேண்டை பிரதான் காரியாலயக்கா மெயின் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறதுக்காக ஷிலான்யாஸ் ஹுவா, அதுக்கான ஃபவுண்டேஷன் வந்து போட்டார். சபாக்கே பிரதான் பவன்கா, அதாவது சபானுடைய அந்த பிரதான் மெயின் பில்டிங் இருக்கு இல்லையா, மெயின் பில்டிங்க்கான இனாகுரேஷன், உத்காடனா இனாகுரேஷன் பண்டிட் ஜவஹர்லால் நேரு கி ஹாத்தோங் சே. ஸோ யாருடைய கையில் ஒப்படைச்சாங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு கிட்ட 7 அக்டோபர் 1936 சம் பண்ண ஹுவா, அன்னைக்கு தான் திறக்கணும் அப்படின்றதுக்காக அவர்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கான இனாகரேஷன் வந்து அவர் தான் பண்ணார். காக்கா சாஹப் கே சுஜாவோं के अनुसार सभा की नई नियमावली बनी थी. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த காக்கா சாஹிப் லேண்டு கொடுத்தாரு இல்லையா, அவருடைய சஜஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, அதுதான் சுஜாவோं के अनुसार அவருடைய சஜஷன்ஸ், அக்கார்டிங் டு ஹிஸ் சஜஷன் சபாக்கி நயி நியமாவளி. ஸோ அந்த சபாவினுடைய புதிய பிரின்சிபல்ஸை வந்து கொள்கைகளை வந்து கொண்டு வந்தாங்க. உஸ்கே அனுசார், அதுக்கேற்ற மாதிரி தான் சபா கா பிரசாசனிக் காரிய, சபாவினுடைய எல்லா வேலைகளும் விவஸ்தாபக் சமிதி, அதாவது விவஸ்தாபக் சமிதினா அந்த வேலைகளுக்கான கமிட்டி குழுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு காரியகாரணி சமிதிக்கு ஜிம்மேதா. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த வேலைகளுக்கான செய்வதற்கான கமிட்டி, அதாவது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா உங்களுக்கு அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வேலைகள், அதுக்கப்புறம் வந்து அந்த ஆர்கனைசிங் கமிட்டி, அதுக்கப்புறம் அந்த ஒர்க்ஸ் கமிட்டிலாம் இருக்கு இல்லையா, அதுக்கான வந்து ஜிம்மேதா அப்படின்னா அந்த பொறுப்புகள் வந்து ஒப்படைக்கப்பட்டது. யாருடைய கேட்ட மாதிரி இந்த காக்கா சாஹப் சொல்கிற மாதிரி. பரீட்சா சாகித்ய शिक्षण आदि को शिक्षा परिषद के अंतर्गत किया था. அதாவது எக்ஸாமு, அந்த லிட்ரேச்சர், எஜுகேஷன், இது எல்லாமே ஆதிக்கும் இது எல்லாமே சிக்ஷா பரிஷத்துக்கே, அந்த எஜுகேஷன் போர்டு, பரிஷத்துனா போர்டு, எஜுகேஷன் போர்டுக்கு அந்தர்கத், அதுக்கு அந்த போர்டுக்குள்ளேயே வந்து இதெல்லாமே அதுக்கோட கண்ட்ரோலில் வந்து கொண்டு வந்தாங்க. சிக்ஷா பரிஷத்துக்கே சதஸ்ய, அந்த எஜுகேஷன் போர்டுனே மெம்பர்ஸ் எப்படி எடுத்தாங்க அப்படின்னா ஹிந்தி பிரச்சாரகோமேம்சே, அந்த ஹிந்தி பிரச்சாரக்ஸ் இருக்காங்களே, அதாவது ஹிந்தி கம்ப்ளீட் பண்ணவங்க இருக்காங்களே பண்டிட்டு, ஸோ அவங்களுக்குள்ளேருந்து சுனை ஜாத்தியத்தை செலக்ட் பண்ணி அப்பாயிண்ட் பண்ணாங்க. சபாக்கே பிரதான் மந்திரி, அதே மாதிரி சபாவுடைய பிரதான் மந்திரி வந்து சிக்ஷா பரிஷத்துக்கே அத்தியக்ஷ. ஸோ அதனுடைய பிரதான் மந்திரி தான் இந்த எஜுகேஷன் போர்டுனுடைய லீடராகவும் போட்டாங்க சபாவில் இருக்கிறவரையே. परिषद की 3 उप समितियां परीक्षा साहित्य और शिक्षा संबंधी कार्यों में परिषद को सलाह देती है. ஸோ அதாவது இது என்னென்னா இந்த பரிஷத்துக்கு 3 உப சமிதி, உபனா அந்த அப்படி சப் கமிட்டின்னு சொல்லுவாங்களே, அந்த சப் கமிட்டி எஜுகேஷனும் அந்த இலக்கியமும் அந்த இலக்கிய லிட்ரேச்சரும் எஜுகேஷன் சம்பந்தி காரியமே, இந்த எஜுகேஷன் சம்பந்தமான எல்லா விஷயங்களையுமே அந்த போர்டுக்கு அட்வைஸாக கொடுக்க ஆரம்பித்தாங்க. விவஸ்தாபக் சமிதி, காரியகாரணி சமிதி, அதை ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, விவஸ்தாபக் சமிதி அப்படின்னா அந்த ஆர்கனைசிங் கமிட்டி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களும் அந்த ஆக்டிவிட்டீஸ் ஒர்க்கிங் ரிலேட்டடாக பார்க்குற அந்த கமிட்டிஸுமே அவர் சிக்ஷா பரிஷத், அந்த எஜுகேஷன் போர்டுக்கே சுனாவ், அதுக்கான எலெக்ஷன், இந்த 3த்துக்கான எலெக்ஷன், அதாவது இந்த
கமிட்டிக்கும் இந்த போர்டுக்கும் பர்சன்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கான சுனாவ் எலெக்ஷன் 3 வருஷம் மீம் ஏக் பார் 3 years ஒன்ஸ் வந்து நடக்குது. ஆஜ் பி இப்பையும் யஹி கிரம் சாலுகை. ஸோ இந்த ஆர்டர் படி தான் இந்த ஆர்டர் படி தான் இந்த எலெக்ஷன் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அதுலேயே இன்னொரு கொஷின் என்ன கேட்டாங்க, எதுக்காக இதை ஆரம்பித்தாங்க? உத்தேஷ்ய தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபாக்கே உத்தேஷ்ய, அதுக்கான நோக்கம் என்ன? दक्षिण वासियों को हिंदी सिखाकर उनको हिंदी से भली भांति परिचित कराना. அதாவது தக்ஷின் வாசியம்னா இந்த சவுத்தில் இருக்காங்களே அவங்களுக்கு ஹிந்தி சிக்காக்கர் ஹிந்தி லேர்ன் பண்ணால் அவங்களுக்கு ஹிந்தியினுடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இதை கொண்டு வந்தாங்க. அடுத்தது பிராந்திய பாஷாவோங்கா பூரா ஆதர் தேனா, அது மட்டும் இல்லாமல் அந்த ரீஜனல் லாங்குவேஜஸ்க்கும் ஒரு சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பிராந்திய பாஷாவோங்கி பாடியக்ரம் மேம் ஸ்தான் தேக்கர், அது மட்டும் இல்லாமல் அந்த ரீஜனல் லாங்குவேஜஸை தன்னுடைய பாட புத்தகத்தில் அதாவது சிலபஸில் வந்து அதுக்கான ஒரு பிளேஸ் கொடுத்துட்டு உன்கா விகாஸ்கேலியே உன்கேனா அதனுடைய டெவலப்மெண்ட்ஸ்க்காகவும் பிரயத்தன் கர்ணா முயற்சி எடுக்கிறதுக்காகவும் இது ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது சிலபஸில் இது ஒன்றா கொண்டு வரணுன்றதுக்கான முயற்சிக்காகவும் இந்த சபா ஆரம்பிக்கப்பட்டது. भारत की एकता को अट्टू और अमीड रखने के लिए हर संभव कार्य करना. அதாவது இந்த இந்தியாவை வந்து ஏக்தா கோ அட்டு और அமீடு ரக்னே के लिए, அதாவது இதில் ஒரு யுனைட்டியை கொண்டு வரணும், எல்லா மொழியும் ஒன்று அப்படின்ற ஒரு யுனைட்டியை கொண்டு வந்துறதுக்காக ஹர் சம்பவ் காரிய கர்னா எல்லா இடத்துலையும் அந்த ஹிந்தி இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை அழியக்கூடாது, எப்போவுமே ஸ்டாண்ட் பையாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக அது அந்த இடத்துல இருக்கணும், ஒற்றுமை நிலைநாட்டணுன்றதுக்காகவும் இதனுடைய வேலைகளை செஞ்சாங்க. बच्चों और युवकों को अच्छी बातें सिखाकर उनको देशभक्त और सत्यव्यवहारी बनाना. அதாவது குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் அச்சி பாதிங் சிக்காக நல்ல விஷயங்களை எடுத்துரைக்கிறதுக்கும் அவங்கக்கிட்ட அந்த தேச பேட்ரியாட்டிசம் சொல்கிறாங்களே அதை வந்து அவங்க மனசில் உருவாக்கத்திற்கும் சத் விவகாரி அப்படின்னா நல்ல ஒரு கேரக்டர்ஸை உருவாக்கத்துக்கும் இது வந்து கொண்டு வந்தாங்க. அதாவது எல்லா நாடும் எல்லா மக்களும் ஒன்று அப்படின்ற ஒரு யுனைட்டியை கொண்டு வரணும். அதுக்காக ஹிந்தி கோ ஜோட்னே வாலி பாஷா கே ரூப்மேம் ஸ்தாபித் கர்னா, ஹிந்தியை வந்து ஜோட்னே வாலி பாஷானது எல்லாரையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு மொழியாக வந்து இதை கொண்டு வந்தாங்க. ஹிந்தி பிரச்சார சபா ஹிந்தி பிரச்சாரக் ஒரு சபா கே அதிகாரி சபி காந்திஜிக்கு திக்காயே ராஸ்தே மேம் ஜா ரஹே ஹே. அதாவது இந்த ஹிந்தி பிரச்சார சபாவும் ஹிந்தி பிரச்சாரக்னு யார் இந்த ஹிந்தி கம்ப்ளீட் பண்ணாங்களே அவங்களும், அது மட்டும் இல்லாமல் சபாக்கே அதிகாரி சபாவில் ஒர்க் பண்ணுற அந்த ஆஃபீஸர்ஸ் இருக்கிற அவங்க எல்லாருமே காந்திஜிக்கே திக்காயே ராஸ்தே காந்திஜி நமக்கு காண்பித்த வழியில் எல்லாருமே நடந்துக்கிட்டு இருக்காங்க, அதாவது அவரை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. வே ஹிந்தி சேவா கோ தேச சேவா மானதே ஹே. ஸோ இவங்க எல்லாருமே ஹிந்திக்கு பண்ணுற சேவையை இந்த தேசத்தின் சேவையாக நினச்சி வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது தான் இந்த கான்செப்டில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு.